Example 6.13 Unit 6. Prove that cos cube A minus sin cube A divided by cos A minus sin A minus cos cube A plus sin cube A divided by cos A plus sin A equal to 2 sin A cos A. சரி, நமக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஃபார்முலா பார்த்தது எல்லாமே ஸ்கொயரில் தான் பார்த்துருப்போம் இல்லையா? க்யூப்பில் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். அதனால் எனக்கு ஸ்கொயர் தான் தெரியுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், க்யூப் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். க்யூப் ஃபார்முலா என்னது? ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்னது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. தொடர்ந்து புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே ஸ்கொயரில் தான் தெரியும். காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏனா தெரியும், காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏனா தெரியும். எல்லாமே க்யூப்பில் இருக்கிறதுனால அதை ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்? க்யூப் ஃபார்மில் யூஸ் பண்ணி நான் ஸ்கொயராகவும் சிங்கிள் டேர்மாகவும் யூஸ் பண்ணிடுறேன். சரி, இப்போ பாருங்கள், எல்ஹெச்எஸ் எடுக்கலாமா? காஸ் க்யூப் ஏ மைனஸ் சைன் க்யூப் ஏ. அது எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், காஸ் க்யூப் ஏ மைனஸ் சைன் க்யூப் ஏவை கன்வெர்ட் பண்ணிங்க. ஏ காம்பதில் காஸ் க்யூப் ஏ, பி காம்பதில் சைன் க்யூப் ஏ. இது அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு என்னது ஏ ஸ்கொயர், என்னது காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் தானே இருக்குது, ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் என்னது ஏ இன்ட்டு பியா, அப்போது காஸ் இன்ட்டு சைனு, காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. இது முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டேர்ம் வரும் மைனஸ்ஸு காஸ் க்யூப் ப்ளஸ் சைன் க்யூப் இல்லையா? அப்போ என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா. இப்போ ஏ ப்ளஸ் பி, அதாவது காஸ் ஏ ப்ளஸ் சைன் பி, இது தனியாக போயிடுச்சு ஏன்னா ஏ ப்ளஸ் பி. ஏ ஸ்கொயர்னாது காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 2 மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ. சரியா? அப்போ முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சிச்சு. டிவைடட் பை என்னது? காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ. ஒன்றும் பெரிய வெள்ளம் இல்லை. காஸ் க்யூபை சைன் க்யூபையே என்ன பண்ணிட்டேன், ஸ்கொயராக மாற்றி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்கொயராக மாற்றிருக்கேன். வேறு எந்த வேலையும் பண்ணல நான். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கு இது மைனஸ் இந்த சம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். ஈஸியாக பண்ணலான்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? இதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணால் மிச்சம் என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ. இந்த பக்கம் டிவிஷனில் எதுவுமே இல்லை, ஏன்னா கேன்சல் ஆகிடுச்சு இல்லை ரெண்டுமே. அதனால் இந்த பக்கம் பாருங்கள், மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ. நான் அப்படியே எழுதுகிறேன். காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ. இது இந்த பக்கம் வந்து இது மைனஸ் என்னது பார்த்து காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ. இது மட்டும்தான் மிச்சமாக இருக்குது இல்லையா? எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு மேலே. இப்போ பாருங்கள், இந்த காஸ் ஸ்கொயருக்கும் சைன் ஸ்கொயருக்கும் என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? 1. சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயருக்குன்னா அது 1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் இதுவும் 1. காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் 1 ஆகிடும். 1 மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ. இப்போ பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ. இப்போ பாருங்கள், மைனஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகிடுச்சா? கேன்சல் ஆச்சுன்னா எத்தனைக்குமா? இங்கே ஒரு காஸ் ஏ சைன் ஏ இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஏ சைன் ஏ இருக்குது. அப்போது காஸ் ஏ 2 காஸ் ஏ சைன் ஏ. LHS equal to RHS.